எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 11வது வசனத்தை பாருங்கள். 11வது வசனத்தில் போன வாரம் நாம் படித்ததை நான் ஒரு ரீகேப் பண்ண விரும்புகிறேன். அதில் எழுதியிருக்கு, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. போன வாரம் என்ன படித்தோம் அப்படின்னா, வாக்குத்தத்தம் அப்படின்றது ஒரு ஆசீர்வாதம். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஆண்டவர் மாதம் மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்குறார், டெய்லியும் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமா, அல்லது யாராயிலும் பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்களா, அவர்களை நாம் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றது தான் இன்றைக்கி கேள்வி. சரி, இங்கே இந்த 11வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? வாக்குத்தத்தங்கள் சும்மா கிடச்சிடாது. எப்படி கிடைக்குமா? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினால தான் கிடைக்கும். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறேன்னு உங்கள்கிட்ட சொன்னார்னா உங்களுக்கு 2 காரியம் தேவை. ஒன்று என்ன தேவை? விசுவாசம். 2வது நீடிய பொறுமை. ரொம்ப பொறுமையாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்றார். அப்படி சொல்லிவிட்டு ஆபிரகாமை உதாரணமாய் காட்டுகிறார். ஆபிரகாம்னு பழைய ஏற்பாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் இருக்கிறார். அவர் எப்படி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார்? நம்ம ஆபிரகாம் கிடையாது. நம்ம ஆபிரகாம் சேட்டையின் மறுஉருவம். நம்ம ஆபிரகாம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் எப்படி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே கவனிங்க, 13வது வசனத்தை பாருங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. சரி, இங்கே கவனிங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார், ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார். அப்படி ப்ராமிஸ் பண்ணும்போது ஆண்டவர் யார் மேலே ப்ராமிஸ் பண்ணுறாரு? நம்ம ஊரில் சின்ன பிள்ளைங்கள்லாம் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. என்ன ப்ராமிஸ் பண்ணுவாங்க? அம்மா மேலே சத்தியமா, அப்பா மேலே சத்தியமா. இப்போ ஆண்டவர் பார்க்குறார். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா தான் பெரிய ஆள், அம்மா அப்பா தான் ரொம்ப பெரிய ஆள். இப்போ ஆண்டவர் பார்க்குறார், நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன். அடுத்த வசனத்தை வாசிடுவோம். 14 பாருங்கள். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண. ஆண்டவர் சொல்கிறாரு ஆபிரகாம்கிட்ட, ஆபிரகாமே நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அப்படி சொல்லிவிட்டு யார் மேலே ப்ராமிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், தன் மேலேயே ப்ராமிஸ் பண்ணுறார். அவர் தலையில் கை வச்சே சொல்கிறார், என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வட இந்தியாவில் எப்படி சத்தியம் பண்ணுவாங்கன்னா, தொண்டையை பிடிச்சி சத்தியம் பண்ணுவாங்க, மா கசம் அப்படி வாங்கி. நம்ம ஊரில் இப்படி கையில் வச்சு சொல்லுவாங்க. எப்படி சொன்னாரோ தெரியாது ஆண்டவர். ஆனால் என்ன சொன்னார்? என்னை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது, அதனால் என் தலையில் கை வச்சு சொல்கிறேன், ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம இதிலேருந்து என்னதை கற்றுக்கிட போகிறோம்னா, தேவனை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய தேவன் யார்? வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் யார் அப்படின்னா, நம்பர் 1 அவர் பெரியவர். யார் சொல்லுங்கள்? அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? 13வது வசனத்தில், ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டார். தேவன் பெரியவர். யாரை காட்டிலும் பெரியவர்? முதல்ல சாலமோனிலும் பெரியவர். ஏன் அப்படின்னா, சாலமோனை போல ஞானம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. இதுக்கு பின்னாடியும் வரப்போகிறது கிடையாது, இதுக்கு முன்னாடி வரப்போகிறது கிடையாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சாலமோன் பெரிய ஆள். நீங்கள் நினைக்கிறீங்களா உலக ஞானம் பெருசுன்னு சொல்லி? ஆனால் நம்முடைய ஆண்டவர் அந்த ஞானத்தை காட்டிலும் பெரியவர். 2வது, தேவன் எப்படிப்பட்டவர்? யோனாவிலும் பெரியவர். யோனா யார்? ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணினான், ஒரே பிரசங்கத்தில் ஊரே ரசிக்கப்பட்டுச்சு. அப்படின்னா பெரிய பிரசங்கியாரை காட்டிலும் தேவன் பெரியவர். இன்றைக்கி நிறைய சபைகளில் என்ன நினச்சிக்கிறாங்க? பிரசங்கியார் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணுகிறவரை விட தேவன் பெரியவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் என்ன பிரசங்கம் பண்ணான்? யோனா, இன்னும் 40 நாள் இருக்குது, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். உடனே எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. யோனாவை காட்டிலும் பெரியவர். அடுத்து
தேவாலயத்திலும் பெரியவர். தேவாலயத்திலும் பெரியவர்னா அங்கே நடக்கிற ஆராதனை, அங்கே நடக்கிற பக்திகள், அங்கே நடக்கிற பலிகள், இதை காட்டிலும் பெரியவர் நம்முடைய தேவன். கடைசியாக உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். முதல்ல நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். வாக்குத்தத்தம் கொடுக்குறாரே, அவர் ஏதோ சின்ன ஆள் கிடையாது, சின்ன பிள்ளை கிடையாது. சின்ன பிள்ளை உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணலை, அதை புரிஞ்சுக்கிடும். நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் யார்? குறிப்பு, அவர் பெரியவர். இந்த உலகத்தை காட்டிலும் பெரியவர், எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர். இன்னொரு சத்தியத்தை புரிஞ்சுக்கணும், உங்களை காட்டிலும் அவர் பெரியவர், உங்கள் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர். அதனால தான் ஒரு இப்படி பாட்டு பாடினார், என் பிரச்சனையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர், என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் கர்த்தர் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ரைட், அது காரியம். கவனிங்க, அடுத்து எபிரேயர் 6 அதிகாரத்துக்கு வாங்க. அதில் ஆண்டவர் சொல்கிறார், பெரியவர், அதனால் தமது பேரிலே ஆணையிட்டார். நான் பெரியவர், என் பேரில் நான் ஆணையிட்டு சொல்கிறேன், என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். 15ஆம் வசனத்தை பாருங்கள். 15, அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். சரி, இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவர் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரா? கவனிங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரா? வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரா? தனியாக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அல்லது சபையில் நீங்கள் வசனத்தை கேட்கும்போது, நான் இப்படி இந்த வசனம் என் கூட பேசிச்சு, அப்படிப்பட்டது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பெற்றுக்கொள்கிறதற்கு உங்களுக்கு என்ன வேணும்னா பொறுமை வேண்டும், விசுவாசம் வேண்டும். ஆபிரகாம் என்ன செஞ்சானா? பொறுமையாய் காத்திருந்தான். எத்தனை வருஷம் காத்திருந்தான்? 25 வருஷம். ஆண்டவர் சொல்லிட்டார், பிள்ளை தருவேன்னு சொன்னார். 25 வருஷமாக காத்திருக்கிறான். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் உங்களுக்கு ட்ரெயின் 10 மணிக்கு ட்ரெயின், காலையில் 10 மணிக்கு ட்ரெயின், நைட்டு 10 மணிக்கு ட்ரெயின் வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருப்பீங்களா? ஆனால் அங்கே ஆபிரகாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் 25 ஆண்டுகள் காத்திருந்தான், முறுமுறுக்கவில்லை. ஆண்டவரை என்ன செய்யவில்லை? முறுமுறுக்கலை. என்ன ஆண்டவர் தருவேன்னு சொன்னார், எங்கே போனாருன்னு தெரியல, வருவாரா மாட்டாரா அப்படின்லாம் அவன் கேட்கலை. அவன் பொறுமையாய் காத்திருந்தான். கிறிஸ்தவ வாழ்க்கையே என்ன தெரியுமா, எதில் பேஸாக இருக்குது, எதில் அடிப்படையாக இருக்குன்னா பொறுமையில் தான் இருக்கிறது. நீங்கள் பொறுமையினால தான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பொறுமையினால தான் உங்கள் ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்து ஆண்டவர் வர்றதுக்கு காத்திருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா அவர் பெரியவர், அவர் பெரிய காரியத்தை செய்கிறார். சரி, நம்ம ஊருக்கு ஒரு பெரிய ஆள் வாராரு, அமைச்சர் வாராரு, ஸ்டாலின் வாராருன்னா காலையிலேருந்தே ஆளுக காத்திருக்கு. என்ன, காலையிலேருந்தே ஐயா எப்போ வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற காரியம் நடக்கும் வரைக்கும் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? பொறுமையாய் காத்திருக்கணும். சரி, இதுதான் காரியம், தேவன் பெரியவர். ரெண்டாவது இதில் நம்ம என்ன சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம்? 16வது வசனத்தை பாருங்கள். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. 17 வாசிடுவோம். அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை சிறப்படுத்தினார். ரெண்டாவது, தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் ஆணையிடுகிறவர். முதல்ல சொன்னேன், அவர் பெரியவர். ரெண்டாவது, தேவன் என்ன செய்கிறவர்? ஆணையிடுகிறவர். ஒரு பாட்டு இருக்குல்ல, பழைய பாட்டில், நான் ஆணையிட்டால். ஏன்னா அப்படின்னா என்னென்னா, அவர் எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டாரு, நான் எப்படியும் சிஎம் ஆயிடுவேன், நான் சொன்னால் நடக்கும். இங்கே தேவனை பற்றி வசனம் சொல்கிறது, தேவன் ஆணையிடுகிறவர். என்ன ஆணையிடுகிறவர்? கட்டளை போடுகிறவர். இன்னும் சொல்ல போனால், நம்ம ஸ்கூல்லலாம் ஒரு நம்ம பண்ணுவோம், என்னது அது எல்லாம் சொல்லுவோம்டா, ஒரு சத்தியம் சொல்லுவோம் மேடம், உறுதிமொழி, பிளட்ஜ் பிளட்ஜ். ஏசு சொல்கிறார், இங்கே தேவனும் ஆணையிடுகிறார். என்ன ஆணையிடுகிறார்? தன்னை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது, தன்மேலேயே ஆணையிடுகிறார். அந்த வசனத்தை பாருங்கள், 16வது வசனத்தில், மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் என்ன செய்வாங்க? ஆணையிடுவாங்க. இப்போது
சரி இவங்க சத்தியமாக நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அம்மா மேலே சத்தியமா, அப்பா மேலே சத்தியமா அப்படி சொல்கிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, என்னையை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது, அதனால் என் மேலே சத்தியமாகவே சொல்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த காலத்தில் ஆணையிட்டா, இப்போ ஒருத்தர் ஆணையிட்டுட்டார், வாக்கு விட்டுட்டார், வாக்கு சொல்லிட்டாருன்னா சொல்லு தவற மாட்டாங்க. அப்படி சொல்லு தவறினால் அவர்களை தண்டிக்கலாம். என்ன செய்யலாம்? அவங்கள தண்டிக்கலாம். ஒரு வசனம் வாசிப்புமா? ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 22:16. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் செய்தபடியால் அடுத்து அடுத்து கீழே ஆண்டவர் சொல்கிறாரு, என் பேரில் ஆணையிட்டேன், நீ எனக்கு கீழ்ப்படிந்ததுனால, நீ எனக்கு என் பேச்சை கேட்டதுனால வானத்திலும் பூமியிலும் நீ பெரிய ஆளாக இருப்ப, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆணை தன்மேலே எழுதிக்கின்றார். தன்மேலே தானே எழுதி கொண்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் ஆணை இடுகிறவர். இன்றைக்கி அதே ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் உங்களை பார்த்து ஐ வில் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அதை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், 100% ஆசீர்வதிப்பார். அது மாறவே மாறாது. ஆனால் உலகமே மாறினாலும் வசனம் மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது. ஆண்டவர் யார் மேலே ஆணையிட்டு சொல்கிறாரு, அவர் இப்படி கை வச்சு சொல்லியிருப்பாரா இருக்கும், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே பெருக பொண்ணு. ஆபிரகாமுடைய சூழ்நிலையை பாருங்கள். ஆபிரகாம் வயது சென்றவன், அவன் மனைவியினுடைய சரீரம் செத்து போய் விட்டது, இனிமே பிள்ளை பிறக்காது. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தாரா இல்லையா? கட்டாயம் ஆசீர்வதித்தார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, தேவனை பற்றி இன்னும் கற்றுக்கலாம். 3வது காரியத்தை வசனத்தில் வருவோம். நம்ம எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதில் 18வது வசனத்தை பாருங்கள். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். 3வது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பொய் சொல்லாத தேவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். முதல்ல நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னேன்? அவர் பெரியவர். 2வது, அவர் ஆணையிடுகிறவர். 3வது, யார்? பொய்யே சொல்ல மாட்டார். ஆண்டவர் சத்தியமுள்ளவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் பொய் சொல்ல அவசியமே இல்லை. யாரை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு? ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். ஆபிரகாம் யார்? பொய் சொன்ன ஆள். அங்கே எழுதியிருக்கு பார்த்தீங்களா? ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஆள்? பொய் சொன்னாரா? ஆபிரகாமு சொன்னாரா? சொன்னார். எங்கெல்லாம் ஆபிரகாம் போன ஒன்றும் இல்லைப்பா, பைபிளில் இருந்த ஆபிரகாம் முறைக்கா. சரி, பைபிளில் இருந்த ஆபிரகாமு கவனிங்க, எங்கெல்லாம் போனாரோ மனைவியை பார்த்து சொல்கிறாரு, நம்மளை காலி பண்ணாலும் காலி பண்ணிடுவாங்க, அதனால் நீ என்னைய நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நீ என்னைய என்ன சொல்லு? அண்ணன்னு சொல்லு, நான் உன்னைய தங்கச்சின்னு சொல்கிறேன். இப்படி ஒரு இடத்துல போய் சொல்லலை, 2 இடத்துல போய் சொன்னார். இவன் பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் காப்பாற்றி கூட்டு வர்றாரு, இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே பொய் சொல்லாமல் இருக்கணும்ல. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? பொய் சொன்னான். நீ பொய் சொல்கிற ஆபிரகாம், நான் யார் தெரியுமா? அந்த வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 6:18 கடைசியில் எழுதியிருக்கு, எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். 18 கடைசியில் பாருங்கள். தமிழ் பைபிள், தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்காக நன்றி. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? இம்பாசிபிள் ஃபார் காட் டு லைவ். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வேணும் அப்படின்னா ஒரு துளி கூட பொய் சொல்லாதவர், பொய் சொல்லவே முடியாது அவரால். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் என்ன எப்படிப்பட்டவரா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார்.
அவர் சொன்னது தான், சொன்னதைத்தான் செய்வார், செய்வதை தான் சொல்கிறவர். இதெல்லாம் உலகத்தார் டைலாக் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தான் அதை செய்கிறவர். அவர் பொய்யே சொல்லாதவர், எவ்வளோ வேணும் பொய் சொல்லாதவர். சரி, அந்த வசனத்தில் 18ஆம் வசனத்தில் இருக்குது பாருங்கள், 2 மாறாத விசேஷங்கள் அப்படின்னா என்ன? 2 மாறாத விசேஷம்னு போட்டிருக்கேன். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. அப்படி கிடையாது, அது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. 2 மாறாத விசேஷம் அப்படின்னா, ஒன்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் மாறாது, 2வது ஆண்டவர் மாற மாட்டார். ஆண்டவரும் பொய் சொல்ல மாட்டார், ஆண்டவருடைய வாக்கும் பொய் சொல்லார். பழைய காலத்துல எல்லாம் தான் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அப்படி கிடையாது. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், ஆண்டவருடைய வார்த்தையும் பொய் சொல்ல. இது 2மே நமக்கு என்னதை கொடுக்குமா? ஆறுதலை கொடுக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு எப்பயாவது நீங்கள் சோர்ந்து போகும்போது, வாழ்க்கையில் ப்ரெஷர் உங்களை அழுத்தும் போது, நீங்கள் சோர்வில் போய் உச்சியில் நிற்கும்போது ஆண்டவர் உங்களை தேற்றுவார். நான் மாறாதவர், என் வார்த்தைகள் மாறாதது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்ததை படிப்போமா? அடுத்து 19வது வசனத்தை வாசிச்சிடலாம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமுமாக இருக்கிறது. சரி, 4வது நம்முடைய தேவன். நான் முதல் காரியத்தை சொன்னேன், தேவன் பெரியவர். 2வது தேவன் ஆணையிடுகிறவர். 3வது சொன்னேன் பொய்யே சொல்லாத தேவன், எவ்வளோ வேணும் பொய் சொல்லார். 4வது ஆத்தும நங்கூரம். நம்முடைய தேவனை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்தும நங்கூரம். நங்கூரம்னா என்னன்னு தெரியுமா? நங்கூரம்னா என்ன? நம்பிக்கை நீர்தானே நங்கூரம். நங்கூரம்னா என்னென்னா, அந்த நாட்களில் கப்பல் பிரயாணங்கள் தான் அதிகமாக இருந்தது. கப்பலில் தான் பிரயாணம் பண்ணுவார்கள். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா கப்பலை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க, படகுகளை பயன்படுத்தினாங்க. கப்பலை போய் ஒரு இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னா அவங்க நங்கூரத்தை தூக்கி உள்ளே போடுவாங்க. அது என்ன செய்யும்? பாறைகளின் இடுக்கில் போய் பிடிச்சி அந்த பெரிய கப்பலை நிறுத்தும். சில நேரங்களில் வாழ்க்கை என்கிற படகுல நீங்களும் நானும் போய்கிட்டு இருக்கும்போது எங்கே போய் நிப்பாட்டன்னு தெரியாமல் இருக்கலாம். இயேசுவை பற்றி வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு நங்கூரம். ஆமென் சொல்லுங்களேன். ஆத்துமாவை சில நேரம், நம்முடைய உயிரை, நம்முடைய எண்ணங்களை சில பிரச்சனைகள் அடிக்கும். அங்கிட்டு இங்கிட்டு அடிக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்களும் நானும், நம்முடைய ஆண்டவர் நமக்கு நங்கூரம் போல இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நங்கூரமாக இருக்கிறார். அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமுமாக இருக்குது. நம்முடைய தேவன் ஆத்தும நங்கூரம். இயேசு கிறிஸ்து ஆத்தும நங்கூரம் போல நீங்கள் நானும் சந்திக்கிற பிரச்சனை. வாக்குத்தத்தம் ஈஸியாக கிடைச்சிடாது. வாக்குத்தத்தம் நமக்கு ஈஸியாக வராது. சில நேரம் பிரச்சனைகள் வரும். நான் இன்றைக்கி காலையில் சொன்னேனே, வாழ்க்கை சில மிதி கொடுக்கும். வாழ்க்கை மேலே கீழேயும் போயிட்டு வரும். அப்படி வரும்போது நமக்கு நங்கூரம் போல் நம்மளை பாதுகாக்கிறது யார்? இயேசு தான். ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தன் தேவன்கிட்ட இருந்து போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை பாதுகாக்கிறவர் இயேசு. அடுத்து அந்த வசனத்தில் போட்டிருக்கிறது, 20வது வசனத்தை பாருங்கள். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு. நமக்கு முன்னோடி. அதில் நம்ம அடுத்து என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நம்முடைய முன்னோடி அப்படின்னா நமக்கு முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறவர், அல்லது நமக்கு முன்பாக ஓடி வெற்றி அடைந்தவர். ஃபோர் ரன்னர் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபோர் ரன்னர். அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். நமக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு போயிருக்கிறார். எப்படி வாழணுன்றதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்படி வாழும்போது நமக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கும். அடுத்து அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன். 20வது வசனத்தை பாருங்கள். மெல்கி சேதேக்கின் முறைப்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். எந்த திரைக்குள்ள? பரலோகத்துக்குள்ள. இதுவரைக்கும் யாரும் போகலை தேவன்கிட்ட. இப்போது இவர் மெல்கி சேதேக்கின் முறைப்படி அவர் பரலோகத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அதனால நாம் தைரியமாய் தேவனை அணுகலாம். ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சுடுமா? வாசிங்களேன். எபிரேயர் 4 அதிகாரம் 16வது வசனத்தை 15-16 பாருங்கள். எபிரேயர் 4
15:16 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். சரி, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறதுனால நம்ம தைரியமாய் தேவன்கிட்ட கேட்கலாம். நீங்கள் தைரியமாய் தேவன்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். தைரியமாக கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்கள் தேவனுக்கு பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முன்னாடியே ஒரு ஆள் போய் உட்காந்துருக்கிறார். நீங்கள் இங்கேருந்து பேசும்போது அவர் அங்கேருந்து ரெக்வஸ்ட் பண்ணுவார், நம்ம ஆள் உள்ளே இருக்கார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் பிரதான ஆசாரியன் ரெக்வஸ்ட் பண்ணுவார் நமக்காக. தைரியமாய் கேட்க கடவும். சரி, இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்டதை மட்டும் நாம் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தேவனை பற்றி நான் சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மிகவும் பெரியவர், எல்லாரை காட்டிலும் பெரியவர். நம்முடைய தேவன் பெரியவர், அதை நீங்கள் நம்பணும். ரெண்டாவது, இந்த தேவன் ஆணையிடுகிறவர், சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார், ஆணையிடுகிற ஆண்டவர். அடுத்து மூன்றாவது, நம்முடைய ஆண்டவர் பொய் உரையாத தேவன். எவ்வளவு வேணும் பொய் சொல்லாத ஆண்டவர், ஒரு துளி கூட பொய் சொல்லாதவர். நாலாவது காரியம் நான் சொன்னேன், அவர் ஆத்துமாவுக்கு நங்கூரமாக இருக்கிறார், முன்னோடியாக இருக்கிறார், பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். இதெல்லாம் நடக்கணும்னா இதெல்லாம் அவர் செய்வார். நீங்களும் நானும் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்கிறேன், கவனிங்க. 15ஆம் வசனத்தை பாருங்கள். 6:15 அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அவர் மேலே நம்பிக்கையை வச்சுக்கிட்டு காத்திருந்தான், பொறுமையாக இருந்தான், வாக்குத்தத்தம் கிடச்சிச்சு. சரி, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இப்படி என்கரேஜ் பண்ணுறேன். ஒரு சில காரியத்தை மட்டும் நான் கேட்குறேன், கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக கொடுத்த ப்ராமிஸ் என்ன, வாக்குத்தத்தம் என்ன? இப்போ, அதாவது இந்த மாதமோ இந்த வாரமோ நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணும்போது, பைபிள் படிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ரைட், அது மொதல் காரியம். நீங்கள் இன்றைக்கி வீட்டில் போய் தூங்குறதுக்கு முன்னாடி அதை எழுதணும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னாரா இல்லை என்ன, அதை நீங்கள் எழுதிக்கோங்க. ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கை எந்த அலையினால் மோதுகிறது, எந்த பிரச்சனையினால் மோதுகிறது, அப்போது உங்களுக்கு நங்கூரமாக இயேசு இருக்கிறாரா, அல்லது நங்கூரத்தை தொலைச்சிட்டிங்களா, அல்லது நங்கூரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறீங்களா, நங்கூரத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களா, அதை பாருங்கள். மூணாவது, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பொறுமையாக காத்திருக்கிறீங்களா? பொறுமையை கல்டிவேட் பண்ணணும். நம்ம உள்ளத்தில் பொறுமையை பயிரிட வேண்டும், பொறுமையை வளர்க்கணும். அதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை. பொறுமை வளருவதற்கு நமக்கு என்ன தேவை? ப்ராக்டிஸ் பண்ணணும், பொறுமையாக தான் இருக்கணும். பேஷண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பொறுமை, அவனால் எடுத்த உடனே படக்குன்னு எந்திரிச்சு திரும்ப முடியாது. ஏன்னா அவன் பேஷண்ட். எந்திரிக்க ஐயா அப்படி சொன்னால் அவர் பொறுமையாக எந்திப்பார். ஸோ நான் உங்கள்கிட்ட இப்போ உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களா? பொறுமையாய் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீர்களா? நாம் ஜெபிக்க போகிறோம். கண்ணை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நான் நம்புகிறேன் இன்றைக்கி மாலை வேளையில் கொஞ்சம் கற்றுக்கொண்டோம் என்று நம்புகிறேன். நம்முடைய தேவன் பெரியவர், அவர் பொய் சொல்லாத தேவன், அவர் உண்மை உள்ள ஆண்டவர், சாலமோனிலும் பெரியவர், ஞானத்திலும் பெரியவர், ஊழியர்களை காட்டிலும் பெரியவர், பிசாசை காட்டிலும் பெரியவர், நம்முடைய ஆராதனையை காட்டிலும் பெரியவர். நம்முடைய தேவன் பெரியவர். இரண்டாவது, அவர் ஆணையிடுகிறவர். உங்கள் மேலே அவர் ஆணையிடவில்லை, அவர் மேலே அவரே ஆணையிட்டு இருக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகனே, நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் மகளேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோ அது அவரை சார்ந்தது, அவர் செய்வார். ஹல்லேலூயா. மூணாவது, அவர் பொய் சொல்லாத தேவன். நீங்களும் நானும் நிறையா நேரங்களில் பொய் சொல்லியிருக்கிறோம், சொன்னவைகளுக்கு மாறாய் செயல்பட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எவ்வளவு வேணும் பொய் சொல்லாதவர். இட் இஸ் இம்பாசிபிள் டு லை. ஆண்டவருக்கு இது பொய் சொல்ல முடியாத காரியம். அடுத்து கடைசியாக நாம் பார்த்தோம், அவர் நமக்காக நங்கூரமாக இருக்கிறார். அவர் நம்முடைய பிரச்சனைகளிலே, போராட்டங்களிலே ஆத்தும நங்கூரமாக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே,
உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டு காத்திருக்க, பொறுமையோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. அற்புதம் செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். நீர் நிறைவேற்றி முடிக்கிற தேவன், சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.